வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று நடந்த ஆர்ஆர் அண்ட் ஜிடியோட மேட்சை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த தரமான சம்பவம் என்ன, அதை பண்ணது யார் அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்கே. ஏன்னா 14 வயசு பையன் தான் அந்த தரமான சம்பவத்தை பண்ணி ஓவர் நைட்டில் உலகமே அந்த பையனை பற்றி பேச வச்சுருக்காங்க. யார் அந்த பையன், அப்படி என்னங்க அவன் சம்பவம் பண்ணான் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஐபிஎல் மேட்சஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று நடந்த ராஜஸ்தான் அண்ட் குஜராத் மேட்சை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு தரமான மேட்சையும் ஒரு 14 வயசு பையனோட சம்பவத்தையும் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 14 வயசு பையனா நேற்று நடந்த மேட்ச்சில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையுமே அலற விட்டு யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாருமே உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சம்பவம் பண்ணாருன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த ஐபிஎல்லோட ஆக்ஷன்லேயே அவரோட தரமான சம்பவங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா நடந்து முடிஞ்ச இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் டெல்லி அண்ட் ராஜஸ்தான் டீம் ரெண்டு பேருமே இந்த ஒரு பையன் அவங்க டீமில் இருக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பையனோட பேஸ் ப்ரைஸாக இருந்தது என்னவோ 30 லட்சம் ரூபாய் தான். ஆனா கடைசியா ராஜஸ்தான் டீம் இந்த ஒரு பையனை அவங்க டீம்ல கொண்டு வரத்துக்கு 1,10 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஃபைனல் பிரைஸ்ல தான் அவங்களோட டீமுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அப்பயே யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே இன் ஐபிஎல் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்ட யங்கஸ்ட் பிளேயர் இன் ஐபிஎல் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையுமே இந்த ஒரு பையன் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இப்படி தரமான சம்பவங்களை பண்ணிட்டு ஐபிஎல்லோட மேட்சஸ் அவர் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது 2 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்கோர்ல நல்ல இன்டென்டான ஒரு பிளேயிங் கொடுத்திருந்தாலுமே விக்கெட் வாங்கிட்டு வெளியே போகும்போது, அவுட் ஆகிட்டு வெளியே போகும்போது அழுதுகிட்டே இந்த பையன் வெளியே போனது பார்க்கும்போது 14 வயசு பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் T20ல விளையாடுறாரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கும், சின்ன பையன் அப்படின்றத காமிக்கிறாரே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். யார் சின்ன பையன்னு சொல்றீங்க அப்படின்றத அப்படியே ஆப்போசிட்டாக தான் நேத்தி நடந்த ராஜஸ்தான் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாருன்னு சொல்லலாம். எல்லா பிளேயர்ஸுமே இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து எழுந்து நின்று ஒரு 5 மினிட்ஸ்க்காக கிளாப் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிரவுண்டையே தெறிக்க விட்டுருந்தாரு அவரோட பிளேயிங்ல. இவ்வளோ சொல்றீங்களே, அப்படி என்னதான் சம்பவம் பண்ணாரு அப்படி இந்த பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு 14 வயசுல T20ல ஃபாஸ்டஸ்ட் 100 செஞ்சுரி அடிச்ச யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காரு வைபவ் சூரியவன்சி. இப்போ வைபவ் சூரியவன்சி அப்படின்னு சொன்னா தெரியாத ஆளே இல்லப்பா அப்படின்ற ஒரு மாதிரி ரெக்கார்டா தான் இப்போ 14 வயசுல இந்த பையன் பண்ணிட்டானே அப்படின்னு உலகமே சூரியவம்சியை ரொம்ப ஷெரிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த சூரியவம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி 2011 மார்ச் 27 பீகார்ல இருக்கக்கூடிய தஜ்பூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மலான ஒரு வில்லேஜை சேர்ந்த பையன் தான் இந்த சூரியவம்சி. அவர் 9 வயசுலயே அவங்க அப்பா தான் அவருக்கு கிரிக்கெட் விளையாட சொல்லி கொடுத்து அவரோட கிரிக்கெட்டோட ஆர்வம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்குமே அந்த ரஞ்சி ட்ராஃபி அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அப்படிதான் சூரியவம்சிக்கும் பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபிலேயே நான் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா அவர் நிறைய சிக்ஸஸ் அடிச்சு ஒரு இன்டென்டான பிளேயரிங் கொடுத்து யாரா இந்த பையன் அப்படின்னு அப்பயே ரஞ்சி ட்ராஃபி அப்பயே நிறைய யங் பிளேயர்ஸ் அண்ட் டேலண்டட் லெஜெண்டரி பிளேயர்ஸை திரும்பி பார்க்க வச்சிருந்தாரு. அதனால தான் இந்த ஆக்ஷன் அப்பயும் கூட டெல்லி அண்ட் ராஜஸ்தான் டீம் இந்த பையன் நம்ம டீம்ல இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சூரியவம்சியோட டேலண்ட் என்ன, எதுக்காக அவர் ரொம்ப இவ்வளோ இன்டென்ட்டாக விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேசிக்காகவே ஒரு 6 சிட்டிங் பேட்டராகவும் பர்ஃபெக்ட் டைமிங்கில் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றனால தான் நம்ம பிசிசிஐயும் பார்த்தீங்கன்னா அவரை அண்டர் 19ல் இந்தியாவுக்காக விளையாட அலோவ் பண்ணாங்க. அவர் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 40
59 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அவர் விளையாடின மேட்சஸ்ல. அது மட்டும் இல்லாம அண்டர் 19 ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவுக்கு நடந்த அண்டர் 19 டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாக்காக விளையாடின சூரியவம்சி வெறும் 58 பால்ல அவரோட செஞ்சுரியை அடிச்சு அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்டென்ட்டை காட்டியிருந்தாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து முதல் தடவையா ஒரு யங் பிளேயரா வந்து T20 IPL மேட்சஸ்ல விளையாடுறாரு அப்படின்றப்ப அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சின்ன பையன் அப்படின்னு வந்து சொன்னாலுமே அந்த சின்ன பையனோட ஆட்டத்தை தான் இன்னைக்கு ஓவர் நைட்ல உலகமே பேச ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச்ல சூரியவம்சி அடிச்ச அந்த 58 பால்ஸ்ல 104 ரன்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் அண்டர் 19 கிரிக்கெட்ல அந்த லோயஸ்ட் பால்ல செஞ்சுரி அடிச்ச பிளேயராக வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ்லயும் நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்து ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு வைபவ் சூரியவம்சி. ஸோ அவரு தான் அடுத்த ஷேவாக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பிளேயிங் அப்படின்றது ரொம்ப பயங்கர இன்டென்ட்டாகவும் சின்ன வயசுல பயம் அறியாத கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் யங் பிளேயர்ஸோட பிளேயிங் இன்டென்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஐபிஎல்லாக வந்து இருப்பாங்க, ஐபிஎல் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு பயமே இல்லைப்பா இந்த யங் பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாண்டி இந்த ஒரு ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல் மேட்சஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2028ல் ஐபிஎல் மேட்சஸோட கவுண்ட், அதாவது இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65 டேஸில் 74 மேட்சஸ் வந்து ஐபிஎல் மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுவே 2028ல் 94 மேட்சஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டீமில் இருக்க பிளேயர்ஸுமே வந்து அடுத்த டீம் கூட ஒரு 2 மேட்சஸ் ஆகுது நாங்கள் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கான கவுண்ட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓவராலா 2028ல் வந்து 94 மேட்சஸ் வந்து ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு டீமுமே வந்து ஆட் பண்ற ஐடியாஸ்லாம் கிடையாது. புது டீம் யாருமே உள்ள வர மாட்டாங்க. இருக்கிற டீம்ல வச்சு ஒவ்வொரு டீமுக்கும் 2 மேட்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிசி அண்ட் வந்து பிசிசிஐ கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபைனலான ஒரு டிசிஷன் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு புது அப்டேட்டுமே வந்து ஐபிஎல் டீம் தரப்பு கிட்ட இருந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டென்ட்டான பிளேயர்ஸை வந்து அதிகபட்சமாக அடுத்த ஒரு ஐபிஎல்ல சிஎஸ்கேயுமே வந்து எடுத்தாங்க, யங் பிளேயர்ஸை வந்து எடுத்து ஒரு இன்டென்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளே ஆஃப் கூட வர முடியாமல் ஒரு சிரம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நேத்தி மேட்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவம்சியோட பிளேயிங்கை பற்றி என்ன நினச்சிங்க, என்னப்பா இந்த பையன், யாருப்பா இந்த பையன் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக சூரியவம்சி யாரு, அவர் எந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க சூரியவம்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.